ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து குரூப் 1 செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து கடந்த 13/7/2024 வந்து எழுதுனீங்க இல்லையா? அப்போ எழுதின எக்ஸாம் வந்து ஜூலை மந்த் வந்து எழுதுனீங்க. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேவா? இப்போ ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டெலகிராம் சேனல்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ உங்கள் நம்பர் வந்து வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இ-சேவை மையத்தில் போயிட்டு ஒரு 200 ருபீஸ் கொடுத்து அங்கே வந்து பே பண்ணி நீங்கள் திருப்பி மெயின்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். சரியா? டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6/9/2024 15/9/2024 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இ-சேவை மையத்துக்கு போயிட்டு 200 பே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்களோ அதையும் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்தது மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்கிறாங்க அவங்கள. நீங்கள் குரூப் 1 செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வந்திருக்கும். மார்க் லிஸ்ட் வந்து இன்னும் விடலை. அதே மாதிரி ஃபைனல் ஆன்சருக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும், மார்க் இன்னும் விடலை. சரியா? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மார்க் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து வந்திருக்கா, நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருந்தால் மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் மொத்தம் 90 குரூப் 1ல் மொத்தம் 90 வேகன்சி இருந்தது. இந்த 90 வேகன்சியும் நாங்கள் வந்து 1:20 ரேஷியோவில் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/12/2024. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 13/12/2024 வரைக்கும் நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ஸில் வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நமக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்கும். சரியா? உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் சாலிடாக வந்து இருக்குது. சரியா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்து இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அடுத்தது மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.